எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு எக்ஸாம்ன்றதுனால எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். இதில் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது தமிழ் இப்போ பப்ளிக் எக்ஸாம் 2026ஓட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, யாரெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்களோ இதை ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் ஒன்றும் படிக்கலையோ சும்மா இது ஒரு கிளான்ஸ் ஆகுது, இது கூத்துரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அன்பான குழந்தைங்களே, உங்களை லேர்னிங் அப்ஸ்கில் சேனலுக்கு உங்களோட அன்போடு வரவேற்கிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது இதில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 8 மார்க்கு கொஷின்ஸ், அதாவது 43 உரைநடை வினாக்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதோட 8 மார்க் கொஷின்ஸ் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் நாட்டு வளமும் செல்வ வளமும் தொடர்புடையது பற்றி பாவனார் வழி கூறணும். அதுக்கப்புறம் இந்த காற்று மாசுபடுவதை தடுக்கும் வழிமுறைகள், நெக்ஸ்ட்டு சங்ககால தமிழர்களுடன் விருந்தோம்பல், அதுக்கப்புறம் உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர்களை உபசரித்தல், அதுக்கப்புறம் போராட்ட கலைஞர், பேச்சுக்கலை, நாடகம் இது, அதுக்கப்புறம் தமிழ், இலக்கிய வளம், கல்வி மொழி, இதெல்லாம் அந்த இயல் நம்பரும் அதுக்கப்புறம் அதுக்கான பேஜ் நம்பர்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அதை எடுத்து ரிவைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது போகலாம். அடுத்தது 5 மார்க் கொஷின்ஸில் பார்த்திங்கன்னா செய்யுளோட நெடுவினா பார்க்கலாம். இல்லை காலக்கணிதம் பற்றி கலைஞர் கண்ணதாசன் பற்றின குறிப்புகள். அடுத்தது இறைவன் புலவர் இடைக்காடான் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வுகள். நெக்ஸ்ட் சிலப்பதிகாரத்துலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்ததுக்கப்புறம் கருணையனோட தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் ஆற்றிய இரங்கல். இந்த 4 கொஷின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நெடுவினா, செய்யுள்ள அடிக்கடிக்கு ரிப்பீட் பண்ணப்பட்டது. ஓகே, இப்போ அடுத்த கொஷின்ஸ் போகலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அடுத்த நெடுவினா நம்பர் 44. ஓகேவா? இதில் நான் கொடுத்துருக்க லிஸ்ட்டை மறக்காமல் படிச்சுக்கோங்க. புயலே ஒரு தோணி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரம்மம், நெக்ஸ்ட் அன்னமையா, கற்கை நன்றே, பாய்ச்சல் கதை, நெக்ஸ்ட் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, பால சரஸ்வதி, கிடைப்பதற்கரிய திருமந்திரம் பற்றி ராமானுஜர் நாடகம், இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, படிக்காதவங்க அட்லீஸ்ட் ஒரு ரிவிஷனாவது லாஸ்ட் மினிட்ல கொடுத்து அந்த கதை என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருக்குறள்லேருந்து நெடுவினா, ரொம்ப முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை அதிகாரம், அதுக்கப்புறம் வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறும் தகுதிகள், நெக்ஸ்ட்டு பெரியாரை துணை கோடல் குறித்து வள்ளுவர் கூற்று. ஓகே, அடுத்தது 42வது நிற்க அதற்கு தகவலை. இங்கே கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தரோவாக தெளிவாக படிச்சுக்கோங்க. நான் அடுத்தது கட்டுரை அடிக்கடிக்கு கேட்டதுன்னு பார்த்திங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழ், நெக்ஸ்ட் பள்ளி கல்வி ஆண்டு விழா நூலகம் பற்றி, அதுக்கப்புறம் கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வுகளை பற்றி கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கட்டுரை பார்த்திங்கன்னா 8 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால அட்லீஸ்ட் ஒரு 10 பேராகிராஃப் இருக்கா மாதிரியாவது எழுதுங்க. குறிப்பு சட்டகம், முன்னுரை, அதுக்கப்புறம் முடிவுரை, சைடிட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டான பாயிண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற வேர்ட்ஸ், பாயிண்ட்ஸ் எல்லாமே அழகாக பேராகிராஃப்லேயும் இல்லை பாயிண்ட் வைஸ்லேயும் உங்கள் ஸ்கூலில் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரியே நீங்கள் அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகே, மார்க்ஸ் 10 பேராகிராஃப் எழுதால் தான் அதுக்கான மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அடுத்தது கவிதையில் மோஸ்ட்டாக லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. 3 லைன், திருப்பி 2 லைன், 3 லைன், 2 லைன், அந்த மாதிரி அடுக்கடுக்காக எழுதுகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா எல்லையும் இருக்கிறதையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் படிவம். உங்களுக்கு தனியாக படிவம் கொடுக்குறாங்க அப்படின்னா மறக்காமல் அதில் உங்களோட ரோல் நம்பர் எழுதுங்க. மறக்கவே மறக்காதீங்க. இல்லைன்னா என்னதான் அது 5 மார்க்காக இருந்தால் கூட உங்களுக்கு அதுக்கான மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் எப்போவுமே படிவம் உங்களுக்கு தனியாக தராங்க அப்படின்னா அந்த இதுவில் உங்களோட ரோல் நம்பர் மறக்காமல் எழுதுங்க. இதில் கொடுத்துருக்க படிவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படிவம். அந்த பேஜ் நம்பர்ஸ் 7ஓட கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ விளையாட்டு மேம்பாட்டு பற்றி உறுப்பினர் சேர்க்கை படிவம், நெக்ஸ்ட்டு பணி வாய்ப்பு வேண்டி படிவம், நெக்ஸ்ட்டு நூலக உறுப்பினர் ஆகிறதுக்கான படிவம், நெக்ஸ்ட்டு மேல் நிலை வகுப்புக்கு சேர்க்கைக்கான படிவம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான படிவம், அடிக்கடிக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் பக்காவாக தருவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியாதது இல்லை, மொழிபெயர்ப்பு 5 மார்க்கு, மறக்காமல் விட்டுறாமல் படிச்சுடுங்க. எந்தெந்த பக்கத்தில் எந்தெந்த இயலில் என்னென்ன இருக்குது அப்படின்றது எங்கள் பேஜ் நம்பர்ஸோடு இருக்குது. இப்போயே எடுத்து சட்டுன்னு ரிவைஸ் பண்ணி முடிச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு போகலாமா? அடுத்தது கடிதம். இப்போ இதில் கொடுத்துருக்க கடிதம்லாம் எல்லாருமே தருவ ரிவைஸ் பண்ணிட்டீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. கலை திருவிழா, நெக்ஸ்ட்டு மரம் இயற்கை பற்றி, நெக்ஸ்ட்டு நூலக வசதி வேண்டி கடிதம், புகார் கடிதம், அதுக்கப்புறம் உழவு தொழிலுக்கான கடிதம், இதெல்லாம் பக்காவாக படிச்சிட்டிங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது போகலாம் கட்டுரை. இப்போ கட்டுரையில் நீங்கள் ஓனாக தான் எழுத போகிறீங்க. எப்படி அது முன்னாடி நம்ம பார்த்தோமோ அதே தான் இதுவும். 8 மார்க் கேட்டிருக்காங்கன்னா 10 பேராகிராஃப் இருக்கா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.
தப்பு இல்லாமல் எழுதுங்க. ஏன்னா இது நீங்கள் ஓனாக எழுத போகிறது. தப்பு இல்லாமல் ஒரு எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். அதுக்கப்புறம் உங்களே கவிழ்ந்த ஏதோ ஒரு கவிஞர் இல்லைனா அரசியல் தழுவல் பற்றி எழுதணும். அதுக்கப்புறமேட்டு பேரிடர் மேலாண்மை நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதணும். அதுக்கப்புறம் நீங்கள் சென்று வந்து பொருட்காட்சி பற்றி எழுதணும். இது அடிக்கடிக்கு ரிப்பீட் ஆகிருக்க கட்டுரை தான் உங்களுக்கு இதில் கேட்டிருக்காங்க. 10 பேராகிராஃப், முன்னுரை, முடிவுரை, குறிப்பு சட்டகம், மறக்காமல் சைடடிங்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது போகலாம். அடுத்தது அலகிடுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஷின்ஸ். தயவு செஞ்சு படிக்காதவங்க கூட இப்போ தயவு செஞ்சு எடுத்து படிச்சுக்கோங்க. 3 மார்க் மிஸ் பண்ணாதீங்க. இல்லைனா ஒரு தடவை அந்த வாய்ப்பாடு எல்லாமே எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. திருக்குறள் தயவு செஞ்சு எழுதி பாருங்கள். அப்போ தான் திருக்குறள் உங்களுக்கு மனப்பாடமாக அங்கே எழுதவும் முடியும். இதே விஷயம் அணிலையும் வரும் இல்லையா? அணியில் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப திருக்குறள் பயன்படும். ஸோ அதனால் பக்கா தரவாக திருக்குறள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பகுப்பது உறுப்பிலக்கணங்கள் இந்த பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போயே எடுத்து ரிவைஸ் பண்ணி முடிச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்புகள் 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதில் கொடுத்துருக்க பேஜ் நம்பர்ஸில் தான் இருக்குது. எடுத்து பட்டு ரிவைஸ் பண்ணி முடிச்சுடுங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின்ஸ்க்கு நம்ம போகலாம். இதில் அதர் கொஷின்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க கொஷின்ஸ். இப்போது வெண்பாவின் பொது இலக்கணம் பற்றி கேட்குறது. அதுக்கப்புறம் தொழில் பெயருக்கும் வினையாளனின் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு. இது தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் பாடலோட பேரையும் தலைப்பையும் எழுதி பார்த்துருங்க. அதே மாதிரி அதோட ஆசிரியர் குறிப்பு, அந்த பாடலுக்கு வேறு பெயர்கள் இருந்தால் அந்த வேறு பெயர்கள் பிரித்தெழுதுக சேர்த்துக்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆசிரியர் குறிப்பு இதை தயவு செஞ்சு எல்லா செய்யுள்ளிருந்தும் தரவாக படிச்சுக்கோங்க. முக்கியமாக எந்த பாடலுக்கு எந்த பெயர், அவங்களோட எந்த ஆசிரியர் பெயர்ன்றது ரொம்ப தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஒரு மதிப்பெண் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது போகலாமா? ஒரு ஏஎல்லையும் இருக்கிற குருவினாக்கள் 2 மார்க் கொஷின்ஸ், சிறுவினாக்கள் 3 மார்க் கொஷின்ஸ் இதில் இந்த அட்டவணையில் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் குருவினாக்கள் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இயல் 1 எடுத்துக்கோங்க. 1, 2, 4, 5 குருவினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுவினாவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன்று. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டார் போட்டதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் அர்த்தம். ஓகேவா? இதில் திருக்குறள்லையும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், குருவினா சிறுவினா எல்லாம் கொடுத்துருவோம். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்லா தரவாக தெளிவாக இதெல்லாம் படிச்சிட்டிங்களா அப்படின்றது ஒரு தடவை அகெயின் 1 மோர் டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் பக்கா தரவாக இருக்கான்றதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் படிப்போம், பயன்படுத்துவோம், அகராதியில் காண்க, இதெல்லாம் எல்லா யூனிட்ஸ்லேருந்தும் கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொழியை ஆள்வோம், அதாவது 2 மதிப்பெண் வினாக்கள். இங்கே கொடுத்துருக்க ஒரு இயலில் இருக்கிற அந்த இலக்கண பகுதியாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு பின்னாடி கொடுத்துருக்க 1 வேர்ட்ஸாக இருக்கட்டும், பக்காவாக தரவாக ப்ரிப்பேர்ட் ஆகிருக்கீங்களான்றதை 1 மோர் டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இயல் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிழைகளை திருத்தி எழுதுக மற்றும் சொற்களினோட சுட்டு பெயர்கள். அதே மாதிரி இயல் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ்ன்றனால இதெல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டிங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மொழியோட விளையாடு. இப்போ மொழியோட விளையாடில் வந்து பார்த்திங்கன்னா புதிய சொற்களை உருவாக்குக, தமிழ் எண்ணின் எழுத்துக்கள், சொல்லை கண்டுபிடித்து புதிர் எழுதுக, விடுபட்ட எழுத்தை நிரப்புக, இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர்களின் பொருள்களை புரிந்து இத்தொடரில் விடுபட்டதை எழுதுக. நெக்ஸ்ட்டு சொற்பெட்டியில் கண்டு எழுதுக, தமிழ் எண்களால் நிரப்புக. மோஸ்ட்டாக தமிழ் எண்கள் வருன்றது உங்களுக்கே தெரியும். இந்நேரம் தெரியலனா எழுதி பார்த்துருங்க. அடுத்தது தொடரை படித்து விடை எழுதுக, சொற்களை பிரித்து பார்த்து பொருள் கூறுக. இதெல்லாம் அந்தந்த இயலில் அந்தந்த பேஜ் நம்பர்ஸில் இருக்குது. இப்போயே ரிவைஸ் பண்ணிவிட்டு டிக் போட்டுக்கிட்டே வாங்க. முடிச்சிட்டேன்னு டிக் போட்டுக்கிட்டே வாங்க. ஓகே, அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் போகலாமா? அணி இலக்கணம். தயவு செஞ்சு அணி இலக்கணம் படித்து ரெடியாக இருங்க. ஓகே, இதில் ஓமை அணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 2 குறள் கொடுத்துருக்கோம். நீ ஒரு குறள் ப்ரிப்பேர் ஆகிட்டு எக்ஸாம்பிளாக நீ எழுதினா கூட, எடுத்துக்காட்டாக எழுதினா கூட ஓகே. அதே மாதிரி எடுத்துக்காட்டு ஓமை அணி குறள் 11. நெக்ஸ்ட்டு சிறுவினாவில் இருக்க, தட் இஸ் திருக்குறளில் இருக்க வேலோடு நின்றான். நெக்ஸ்ட்டு தேவர் அணையர். அதுக்கப்புறம் சொற்பொரு பின்வரும் நிலையணி குறள் 5, ஓமை அணி குறள் 8, 10, 20. இதில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்காட்ட ஒன்றே ஒன்று எழுதினா கூட போதும்.
ஓகேவா? அதுக்கப்புறம் சொற்பொருள் பின்வரும் நிலையணி, குறள் 15, நெக்ஸ்ட்டு வஞ்ச புகழ்ச்சி அணி. இதுதான் அணியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸே. அதே மாதிரி அந்த பேஜ் நம்பர்ஸில் இருக்கிறது. ஓகேவா? இதை தாண்டி வராது. அதனால் இதை நல்லா தரோவாக எடுத்து படித்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அதாவது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு போகலாமா? மனப்பாட பாடல். இப்போ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, மனப்பாட பகுதி. ஓகேவா? ஸோ அநேகமாக இதெல்லாமே ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் வந்து அன்னை மொழியை கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் எப்படி கேட்பாங்க? அன்னை மொழியை கேட்பாங்களா இல்லை வேறு எதாவது கேட்பாங்களான்னு தெரியல. எதுக்கும் ரிவைஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிருக்கோங்க. அன்னை மொழியை படிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். காலக்கணிதம் படிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் காசிகாண்டம் படிச்சிட்டிங்களா? முத்தலாயிரம் படிச்சிட்டிங்களா? திருக்குறள், அதுக்கப்புறமேட்டு திருவிளையாடல் புராணம் படித்து எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணி முடிச்சிடுங்க. தப்பு இருந்தால் திருத்தி எழுதிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதே தான் நாளைக்கு எக்ஸாம்லேயும் நடக்கும். அதனால் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி என்ன தப்பு நீங்கள் பண்ணீங்களோ நாளைக்கு காலையில் எக்ஸாம் டைமிங்கில் அது ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் எக்ஸாமில் போய் ஓகே நம்ம இந்த தப்பு பண்ணோன்றது உங்களுக்கு ஈஸியாகவே ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து அன்னை மொழி இதுக்கெல்லாம் ஆசிரியர் பெயரும் சேர்ந்து எழுதி பார்த்துருங்க. ஓகே? அடுத்து இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். எந்தெந்த பகுதி, என்னென்ன சிறுவினாக்கள் கேட்பாங்களா, குருவினாக்கள் கேட்பாங்களா, ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்களா, கடிதம், படிவம், தமிழாக்கம், நெடுவினாக்கள், செய்யுள், துணைப்பா, இதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டைம் டேபிள், இந்த டேபிள் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ தெரியலனா ஒன் மோர் டைம் பார்த்துக்கோங்க. இந்த பகுதியில் இருக்கிற எல்லாமே தரவா இருக்கீங்களா அப்படின்றதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முக்கியமாக 25 மார்க் 24 மார்க் வர பகுதிகளை ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். அவ்வளோதான். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா? உங்களோட ஒரு நிமிஷமும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிஜமாக சொல்கிறேன் குழந்தைங்களா, பயப்படாதீங்க. நல்லா தரோவாக தெளிவாக நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங்கே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்காக லேர்னிங் அப்ஸ்கில் தமிழ் சேனல்லேருந்து கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாராவது பயந்துட்டுருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு கூட இந்த வீடியோ அனுப்பி விடுங்க. ரிவைஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். கொடுத்துருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் போடுங்க. ஓகேவா? நாளைக்கு வெற்றியோடு திரும்புகிறீங்க. உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். லேர்னிங் அப்ஸ்கில் தமிழ் சேனல்லேருந்து விடைபெறுறோம். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். லவ் யூ ஆல்.